ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை பூஜை கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேபிள் மேலே ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி போட்டு வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு கைப்பிடி போட்டுட்டாக்கா நீங்கள் பூஜை கொடியாக வெளியில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குதுன்னு எல்லாருமே கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி வேறு கலரில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஷேப் அப்படியே நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கைப்பிடி வேறு கலரில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதே கலரில் கூட போட்டுக்கலாம். அடியிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டாண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். அப்போது நமக்கு அந்த பேர்டு அதில் உட்காந்துருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் இந்த மாதிரி போட்டு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்குது. அடியில் அந்த ஸ்டாண்டும் வச்சுட்டு போடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமே கேட்பாங்க, பார்த்து ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த கூடை ரொம்ப அழகாக இருக்கும். நவராத்திரி டைமில் நீங்கள் ரிட்டன் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒயர் அளந்துக்கலாம். 1 2 3 4 5 5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் டோட்டலாக 32 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 5 அடியில் 32 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணின 2 ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒயரும் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பேசிக் நாட் போடணும். ஒரு ஒயருக்குள்ளார ஒன்று இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கிறத மாட்டுங்க. மாட்டிட்டு அதே மாதிரி மேலே இருக்கிற ஒயரை விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே இப்படி வச்சு பிடிச்சிக்கணும். அதே மாதிரி சைடில் போகிற ஒயர்லையும் அடியில் வர ஒயர் எடுத்து அந்த லூப்பில் அந்த ஹோல்ஸில் விடுங்க. அந்த ஓட்டையில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு முடிச்சு கிடச்சிரும். பேசிக் நாட் இது தான். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி மேலே தள்ளி விட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைடுலையும் பாருங்கள், கொஞ்சம் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி தள்ளி விட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு மறுபடியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் 2 ஒயராக எடுத்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு அப்படின்னு தனித்தனியாக போட்டு வச்சிடணும். 2 ஒயர் எடுத்து போட்டால் ஒரு நாட்டு வரும், ஒரு முடிச்சு வரும். உங்களுக்கு மொத்தம் 16 முடிச்சு இந்த மாதிரி வந்திருக்கும். நம்ம 32 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு 16 முடிச்சு தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது போட்டு வச்ச 2 முடிச்சு எடுத்துகிட்டு நான் இப்போ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். மேலே இப்படி போகிற ஒயரில் வலது கை பக்கம் மேலே இருக்கிற ஒயர் பாருங்கள் மடிக்கிறேன். மடிச்சுட்டு இன்னொரு முடிச்சு இருக்குல்ல, அதில் இருக்கிறது இடது கை பக்கம் உள்ளது பாருங்கள். இப்படி வச்சு பாருங்கள். ஒரு பக்கத்தை எடுத்து அதை சுற்றுங்க. சுற்றிட்டு அந்த மடித்த ஒயர் கீழே தொங்கும், அந்த ஒயரை மேலே வைங்க. அந்த சுற்றின ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுங்க. இப்போது ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிரும். 2 முடிச்சு எடுத்து அதிலேருந்து இன்னொரு முடிச்சு போட்டுட்டோம், மேலே போட்டுட்டோம். அப்படியே பின்பக்கம் திருப்பினீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஒன்று மேலே ஒன்று பாருங்கள் சாஞ்சிருக்கும். அதை மடிச்சுட்டு பாருங்கள், இந்த நான் போடுற மாதிரி இப்படி போட்டுருங்க. அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஆரம்பித்த இடத்த பாருங்கள், சும்மா அந்த 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தது அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் தெரியும். அதுக்காக இப்படி போட்டு வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் இந்த மாதிரி பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன்னு வச்சுட்டு இதில் மேலே போகுதில்ல அந்த ஒயரில் இன்னொரு நாட் எடுத்து ஜாயின் பண்ணணும். எப்பயுமே போட்டு வச்சுருக்க இன்னொரு முடிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மேலே பாருங்கள், நான் கையை வச்சு காமிக்கிறேன்ல, மேலே போகிற அந்த ஒயரை மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சியாக எடுத்து அதை போடணும். அதை சுற்றிட்டு கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வைங்க. சுற்றின ஒயரை அந்த ஓட்டையில் விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். அப்படியே பின்பக்கம் திருப்பணும். பின்பக்கம் திருப்பினோம்னா அடியிலையும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுடுறோம். மறுபடியும் இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த மேலே போகுது பாருங்கள், அந்த ஒயரில் அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணணும்.
இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. போட்டு வச்சுருக்க ஒரு நாட் எடுத்து அதை சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி போடுங்க. இதே மாதிரியே நீங்கள் மீதி எடுத்து வச்சுருக்க எல்லா ஒயரையும் நீங்கள் போட்டு வச்சுருக்கோம்ல, மொத்தம் 16 போட்டு வச்சுருக்கோம். அந்த 16ஐயும் இந்த மாதிரியே போடணும். மேலே ஒன்று போட்டுட்டு அப்படியே பின்பக்கம் திருப்பினீங்கன்னா கீழே ஒன்று போடணும். இதே மாதிரியே போடுங்க. அந்த நடுவில் இருக்கிறது நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்க முடிச்சியாக இருக்கும். மேலேயும் கீழேயும் நம்ம போடுற லைன் வரும். மீதி எல்லாமே பாருங்கள், இது எல்லாத்தையும் அதே மாதிரி போடுங்க. போட்டாச்சு பாருங்கள், அந்த முடிச்சு போட்டிருக்கோம். அதுதான் சென்டர் நம்ம போட்டு வச்சுருந்த நாட்டு. அதுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு லைன் நம்ம போட்டிருக்கோம். இந்த பக்கமும் உங்களுக்கு வேணும்னா ஒரு அடையாளத்துக்காக அப்படி போட்டு வச்சுக்கோங்க. அது சென்டரில் உள்ளது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, 2 ஒயருக்கும் 2 முடிச்சு இருக்குல்ல, அந்த முடிச்சுக்கும் சென்டரில் ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. சைடில் போகிற ஒயர் விட்டுறணும். 2 நாட்டுக்கும் இடையில நம்ம சந்து புள்ளி வைக்கிற மாதிரி பாருங்கள், கையை வச்சு உங்களுக்கு காமிச்சு போடுறேன். இப்படி 2 முடிச்சுக்கும் இடையில ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சிருக்கும், கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் ஆகிற ஒயருங்களை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு அப்படின்னு நீங்கள் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி அடுத்தடுத்து அந்த கேப்பில் நம்ம சந்து புள்ளி வைப்போம்ல, இடைப்புள்ளின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வைப்போம்ல, அது மாதிரி போடணும். 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு வரணும். இதே மாதிரியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துடுங்க. லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அடுத்த லைன் எப்படின்னு காட்டுறேன். இப்போ அந்த கடைசி வரைக்கும் பாருங்கள், போட்டுக்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது போடலாம். அடுத்த லைன் போடுறதுக்கு பாருங்கள், சைடில் வச்சுருக்க ஒயரை விட்டுருங்க. சைடில் இருக்கிறத போடக்கூடாது. 2 முடிச்சுக்கும் இடையில ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும். அந்த இடத்துல தான் நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அப்படி சாய்வாக வரும். இதே மாதிரியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வரணும். போட்டுக்கிட்டு வந்துட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே பாருங்கள், அந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு அடுத்தது அந்த சைடில் போகிறத விட்டுட்டு போடணும். இதே மாதிரியே மேலே வரைக்கும் போடுங்க. மேலே எத்தனை ஒயரில் முடியணும்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 7ன்னு முடிகிற வரைக்கும் போடுங்க. 7 முடிச்சு வர வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இன்னொரு பக்கம் அதே மாதிரி சைடில் போகுது பாருங்கள், அந்த ஒயரை விட்டுறணும். விட்டுட்டு அந்த 2 முடிச்சுக்கும் இடையில கேப்பில் ஒரு நாட்டு போடணும். பாருங்கள், கையை வச்சு காமிக்கிறேன். 2 நாட்டு இருக்கும், 2 முடிச்சு இருக்கும், சாதா முடிச்சு. அந்த 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு வரணும். அப்போது அது மேலே வந்து சாஞ்சிருக்கும். இதே மாதிரியே இந்த பக்கம் 7ன்னு முடித்தோம்ல, அது மாதிரி அந்த பக்கமும் 7ன்னு முடிகிற வரைக்கும் போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் போட்டாச்சு. இந்த பக்கமும் 7ன்னு முடிஞ்சிருக்கு, அந்த சைடும் 7ன்னு முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சியை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்து மேலே போட ஆரம்பிக்கணும். இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் பின்னுறதுக்கு எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நடு சென்டரில் இறுக்கி பிடிச்சிட்டு அந்த ஒயரை நல்லா சுற்றிக்கோங்க. ஒரு 5-6 சுற்று சுற்றிட்டு அதன் பிறகு 3 டைம் முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிக்கு விழுந்துச்சுன்னா நம்ம தூக்கி பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த சிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம பின்னிக்கிட்டே வரும்போது சிக்கு விழும். அந்த சிக்கு விழும்போது அப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா அது அப்படியே இதுங்கும். இப்போ சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் எடுத்து மடிச்சிட்டு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் போட ஆரம்பிக்கலாம். நான் இந்த இடத்துலேருந்து போடுறேன். எந்த ஒயரையும் விடாமல் போடணும். இப்போ இந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும்ல, அந்த ஒயர் எல்லாத்தையுமே தனித்தனியாக வரிசையாக நீங்கள் போடணும். இப்போ ஒரு நாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முடிச்சிலேயே 2 ஒயர் வரும். இடது கை பக்கம் பார்த்து ஒன்று, வலது கை பக்கம் பார்த்து ஒன்று போகும். அதை எல்லாமே தனித்தனியாக நீங்கள் இந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு ஒரு ஒயரையும் நீங்கள் வரிசையாக போடணும். மாற்றி போட்டுறக்கூடாது, வரிசையாக போட்டுக்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு எந்த ஒயர் வருதோ அதை பாருங்கள், இந்த ஒயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து வர 2வது ஒயர் அடுத்த ஒயரை போடுங்க. இதே மாதிரியே எந்த ஒயரையும் விடக்கூடாது, வேறு ஒன்றுமே இல்லைங்க. எந்த ஒயரையும் விடாதீங்க. விடாமல் வரிசையாக நீங்கள் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. ஏற்கனவே நம்ம ஆரஞ்சு கலரில் நான் பூஜை கூடன்னு ஒன்று போட்டிருப்பேன்.
அந்த கூடையும் இது மாதிரி தான் போட்டிருந்தேன். அது சும்மா கைப்பிடி வச்சு விட்டுட்டேன். இப்போ அதுலேயே கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி போட்டு பார்க்கலான்னு போட்டிருக்கோம். கிராஸ் கட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். இதில் வந்து மூளை திருப்புறது அப்படின்லாம் அப்படியே வரிசையாக நீங்கள் சைடில் இப்போ பாருங்கள், இந்த பக்கம் நேராக போகிற ஒயர் வருது. அப்படியே வரிசையாக எதையும் நிப்பாட்டாமல் போட்டுட்டு வரணும். அதே மாதிரி பாருங்கள், அந்த கூராக இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த ஒரு நாட் தெரியுதே, அந்த இடத்துல வரும்போதும் நீங்கள் அப்படியே வளைச்சி போட்டுகிட்டே வரணும். எதையும் விடாமல், ஒரு ஒயரை கூட விடாதீங்க. விடாமல் வரிசையாக எல்லா ஒயரையும் இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு போட்டுக்கிட்டே வாங்க. அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. நான் பாருங்கள், ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு இந்த இடத்துல ஆரம்பித்தோம். இதை அப்படியே சுற்றிலும் நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன் பாருங்கள். எங்கேயும் நிப்பாட்டில் எல்லா ஒயரையும் வரிசையாக நான் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை உள்பக்கம் நம்ம அப்படியே சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை அப்படியே அதுக்கும் கீழே இருக்க லைனில் அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. சொருகிறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சொருகியாச்சு. இப்போ கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு அதை அப்படியே உள்பக்கம் வச்சுக்கோங்க. பின்பக்கம் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஆரம்பித்த முடிச்சு இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விடணும். கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அடியில் இருக்கிற ஒயரை அப்படி மேலே தள்ளி இழுத்துக்கோங்க. அதை இப்படி கேப் கிடைக்கும். அந்த கேப்புக்குள்ளார, அந்த ஓட்டைக்குள்ளார நம்ம மடித்து வச்சுருந்தோம்ல கட்டோடு இருக்கிற ஒயரை, அதை விடுங்க. அதை விட்டுட்டு இப்போ மேலே போகுதில்ல, அந்த ஒயரை கொஞ்சம் அப்படி முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டோடு இருக்கிற ஒயரோ இருக்கிற ஓட்டையில் விட்டுட்டு மறுபடியும் இதை டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். மறுபடியும் பாருங்கள், நான் இழுக்கிற மாதிரி இப்படி இழுங்க மெதுவாக. ஒயர் திரும்பிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்படி இழுத்துட்டு மேலே இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டால் இப்போ கட்டோடு இருக்கிற ஒயர் இங்கே இருக்குது, அதை உள்பக்கம் அப்படி இழுத்துடணும். இப்படி போட்டுட்டோம்னா நமக்கு ஆரம்பித்த இடம் முடித்த இடம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்படி உள்பக்கம் இழுத்தாச்சு. இழுத்துட்டு சமமாயிடும். இப்போ அப்படியே மடக்கி சைடில் கொண்டு வந்து அது பக்கத்தில் இருக்கிற ஒயரில் போட ஆரம்பிக்கணும். அதை மடித்து இப்போ அப்படியே மடித்து சைடில் கொண்டு வந்து அடுத்த லைன் ஆரம்பித்தாச்சு. ரெண்டாவது லைன் ஆரம்பித்தாச்சு. ஒன்றும் இல்லை, அப்படியே பின்பக்கம் இருந்துச்சு. அந்த ஒயரை அப்படியே வளைச்சி மேலே கொண்டு வந்தோம். மேலே கொண்டு வந்துட்டு பாருங்கள், வளைச்சி அப்படி மேலே கொண்டு வந்து ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை அதை சுற்றிட்டு அப்படியே போட ஆரம்பித்தோம். இப்படியே ரெண்டாவது லைன் போட்டுக்கிட்டு வாங்க. எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. இன்னொரு டைம் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு ரெண்டாவது லைன் முடிச்சுட்டு நம்ம மூணாவது லைன் போடுறதுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே சுற்றிலும் விடாமல் அந்த இடம் வரைக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். மறுபடியும் ரெண்டாவது லைன் முடிச்சாச்சு. இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு தான் நம்ம மூணாவது லைன் போடணும். அதுக்கு கட்டோடு இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லூப் மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. ஆரம்பித்ததை லூஸ் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் கீழேருந்து இப்படி மேலே தள்ளணும். மேலே இப்படி இந்த கேப் கிடச்சிரும். பின்பக்கம் மடித்து வச்சுருந்ததை அந்த லூப்புக்குள்ளார விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் கேப்பில் விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். கீழே இழுத்துட்டு மறுபடியும் கீழே இருக்கிறத மேல் ஒயரை இழுத்தாக்க வந்துடும். இது வந்து கட்டோடு இருக்கிற ஒயர் இப்போ உள்பக்கம் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடித்து வச்சுருந்தோம்ல, அந்த ஒயர் அது இப்போ உள்பக்கம் வந்துருச்சு. இப்போ அதை மடக்கி பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வர மாதிரி அப்படி மடித்து இப்படி சைடில் கொண்டு வந்து மடக்கிட்டு மேலே போகிற ஒயர் அதை சுற்றிட்டு போடுங்க. இப்போ மூணாவது லைன் ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரியே நீங்கள் இப்போ இந்த மூணாவது லைன் ஃபுல்லாக அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வரணும். வந்துட்டு நாலாவது லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நாலாவது லைன் ஆரம்பிக்கணும்.
இப்படியேவே நீங்கள் மேலே வரைக்கும் சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எத்தனை வரிசை வருதோ அத்தனை வரிசை நீங்கள் போடலாம். சுற்றிலும் விடாமல் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. 12 லைன் நான் போட்டிருக்கேன். ஒயர் காமிக்கிறேன் பாருங்கள். 2 ஓரங்கள்லையும் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் சின்னதாகிடுச்சு. இதுக்கு மேலே போட முடியாது. இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நீங்கள் முடிக்கணும். மறுபடியும் இப்போ கடைசியாக பாருங்கள், இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம கட்டோடு இருக்கிற ஒயரை எடுத்துடணும். இது ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம அந்த ஒயரை அடுத்த லைன் போடுறதா இருந்தாக்க வளைச்சி மேலே கொண்டுட்டு வருவோம். இப்போ நமக்கு போதும், அதனால் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் மட்டும் விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உடனே அதுக்கு கீழே இருக்க வரிசையில் அப்படியே சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் தூரம் நீட்டமாக சொருகி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் சொருகியாச்சு. இப்போது இந்த ஒயர்களை எப்படி வந்து உள்ளார சொருகிறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ சின்னதாக இருக்குல்ல, அந்த ஒயரை 1 2 3 3வது வரிசையில் சொருகுங்க. எப்பயும் கூடைக்கெலாம் நம்ம சொருகுவோம்ல, அதே மாதிரி 1 2 3 3வது லைனில் சொருகிட்டு அப்படியே கீழே எவ்வளோ தூரம் உங்களுக்கு எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகி விடுங்க. இந்த 2 ஓரங்கள்லேயும் கொஞ்சம் ஒயர் விடணும். நான் அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அந்த சென்டரில் உள்ள ஒயரை வந்து 2 ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5ன்னு ஒயர் விடணும். மீதி எல்லா ஒயரையும் சொருகுங்க. நான் சொருகிட்டு உங்களுக்கு அது எப்படி அப்படின்னு காமிக்கிறேன். கரெக்டாக உங்களுக்கு புரியும் அப்போது. இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சொருகியிருக்கேன். முகத்துக்கு நம்ம முன்பக்கத்துக்கு கொஞ்சம் ஒயரும் பின்பக்கம் போடுறதுக்கும் விடணும். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் அந்த 2 ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த முக்கு கார்னர் டேர்ன் பண்ணுற இடம் இருக்குல்ல, அந்த கூராக இருக்கிற இடத்துலேருந்து வர அந்த 2 ஒயரை முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு அதுக்கு இந்த பக்கத்தில் நீங்கள் ஒயர் எண்ணி விடணும். 1 2 3 4 5. இந்த பக்கம் 1 2 3 4 5. அந்த முடிச்சு போட்டது இல்லாமல் இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 சென்டரில் 2 12 வந்திருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பின்பக்கத்துக்கு சென்டரில் முடிச்சு போட்டுருங்க. அந்த 2 ஒயரையும் சேர்த்து முடிச்சு போட்டுருக்கோங்க. கூராக இருக்கிறதுல அந்த இடத்துல அந்த லைனில் 2 ஒயரையும் முடிச்சு போட்டுட்டு இந்த பக்கம் 6 விடணும், அந்த பக்கம் 6 விடணும். 1 2 3 4 5 6. அந்த முடிச்சு இல்லாமல் அந்த 2 ஒயர் சேர்த்து முடிச்சு போட்டிருக்கோம். அந்த முடிச்சு இல்லாமல் இந்த சைடு 6 அந்த சைடு 6 ஒயர் விட்டுருக்கோம். அந்த முடிச்சு 2 அதை சேர்த்தா 14. பின்பக்கம் 14 ஒயர் வரும். முன்பக்கம் 12 ஒயர் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் இருக்க அந்த முடிச்சியை எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டுட்டு கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை எடுத்து சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டு மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு போடுங்க. அப்படியே அடுத்த நாட்டு போடும்போது இந்த சொருகிற அளவுக்கு விட்டிருந்த ஒயரை அப்படியே பின்பக்கம் வச்சு அதையும் சேர்த்து சுற்றி அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சொருகிறதுக்கு மறுபடியும் சொருக தேவையில்லை. பாருங்கள், அதை அப்படியே பின்பக்கம் வச்சுட்டு அந்த சுற்றுற ஒயரை பின்பக்கம் அந்த ஒயரையும் சொருகிற அளவுக்கு விட்டிருந்த ஒயரையும் வச்சு அப்படியே சேர்த்து சுற்றுறேன். அது அப்போ பின்னாடி அப்படியே வந்துடும். அடுத்தடுத்த முடிச்சு போடும்போதும் பாருங்கள், இப்படி அதையும் சேர்த்து அப்படி சுற்றிட்டு நம்ம போடும்போது மறுபடியும் சொருகிட்டு இருக்க வேண்டாம். அதுக்காக இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி புரியலன்னா நீங்கள் சொருகிற அளவுக்கு விட்டிருந்த ஒயரை இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சொருகிக்கோங்க. அப்படியே நீட்டமாக நம்ம விட்டிருந்தோம்ல அந்த ஒயர் எல்லாத்தையும் நம்ம சொருகணும். மொத்தம் 12 ஒயர் இருக்கும். சென்டரில் 2 ஒயர் முடிச்சு போட்டிருந்தோம். அது இல்லாமல் இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 விட்டுருந்தோம். அப்போ 12 ஒயர் வரும் உங்களுக்கு அந்த கழுத்து பகுதிக்கு. இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிடணும்.
வந்துருச்சு. இப்போ சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டு பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். அந்த ஒயரை உடனே அந்த 2வது நாட்லேருந்து சொருகுங்க. போட்டதுலேயே சொருகுனீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு அடுத்த நாட்லேருந்து அப்படியே அந்த நீட்டமாக சொருகி விட்டுடலாம். சொருகிறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு ஒரு லைன் போட்டுட்டோம். அடுத்து 2வது லைன் அதே மாதிரி போடுங்க. அதே மாதிரி அந்த ஒயரை பாருங்கள் பின்பக்கம் வச்சுட்டு நம்ம அந்த பக்கம் இப்போ சொருகணும்ல, அந்த மாதிரி இந்த பக்கம் சொருக தேவையில்லை. அப்படி போடும்போதே அதை பின்பக்கம் வச்சு அப்படியே போட்டாக்க அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம இன்னொரு லைன் போடணும். மொத்தம் 3 லைன் போட்டிருப்போம். 2வது லைன் போட்டுட்டு அதையும் உடனே சொருகி விட்டுருங்க. அடுத்து 3வது லைன் போடணும். இப்போது மேலே போகிற ஒயர் 2 ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் இனி போட வேண்டாம். மேலே போகுதில்ல, அந்த ஒயரை 2 ஒயராக சேர்த்து பக்கத்தில் இருக்கிற ஒயருங்களை சேர்த்து ஒரு முடிச்சு அப்படின்னு போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். இதை அப்படியே நான் மடிக்கிற மாதிரி பாருங்கள். இந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது அந்த 2 நாட்டும் இப்படி மடிங்க. இந்த நாட்டிலேருந்து வர கடைசி ஒயரும் அந்த பக்கத்தில் இருக்கிற கடைசி ஒயரு அதை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். அப்போ தான் நமக்கு கழுத்து பகுதி வரும். இப்போ நான் போடுற மாதிரி போடுங்க. அந்த கடைசி ஒயர் 2ஐயும் இந்த பக்கத்தில் கடைசி ஒயரும் அந்த பக்கத்தில் இருக்கிற கடைசி ஒயர் அதை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. போட்டுட்டு அதன் பிறகு பாருங்கள், அப்படி போட்டதுக்கு அப்புறம் இப்படி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும் ஒயருங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் பாருங்கள், இப்படி ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சி இருக்குது. அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. இனிமேல் அப்படியே சுற்றிலும் ஒன்று மேலே ஒன்று எங்கே கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம போடணும். அப்படியே ரவுண்டாக சுற்றிலும் அந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துல எல்லாம் அப்படியே வரிசையாக போடுங்க. அப்படியே கவனமாக பாருங்கள், நான் கையை வச்சு உங்களுக்கு காமிச்சு போடுறேன். அந்த ஐங்கோணம் வடிவத்தில் பாருங்கள், அந்த இடத்துல வருது. 1 2 பாருங்கள், 3 4 இப்படி வருது, 5 பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரும். அப்படியே நீங்கள் எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கே மட்டும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சி இருக்கும், அதை அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இந்த மாதிரி ஒயர் பத்தாமல் போகும். அந்த ஒயர் பத்தாமல் போகிறதுக்கு நீங்கள் சொருகிக்கணும். ஒரு 2 அடி ஒயர் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் சொருகிக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒயர் சின்னதாகும். நம்ம கட் பண்ணும்போதே ரொம்ப பெருசாக கட் பண்ணோம்னா நமக்கு நிறையா ஒயர் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் இப்போ பிட்டாக சொருகிற மாதிரி தான் இருக்கும். நான் அதுக்கு காமிக்கிறேன், எப்படி சொருகி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் சொருகிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அப்படியே கிராஸ் ஆகிற இடத்துலலாம் அப்படியே போட்டுக்கிட்டே வரேன். அப்படியே உங்களுக்கு ரவுண்டாக உங்களுக்கு வரணும். கொஞ்சம் தூரம் ஹைட்டு ஒரு 3 வரிசை அந்த மாதிரி தெரியணும்.
பார்க்குறதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக சமமாக. பாருங்கள், அந்த இடத்துல ஒன்று போட்டாக்க அப்படியே ரவுண்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அப்படியே ரவுண்டாக வந்துருச்சு, சமமாக வர மாதிரி வந்துருச்சு, சுற்றிலும் அப்படியே தெரிகிற மாதிரி. இப்போ ஒயர் பத்தலைல்ல, அதுக்கு எப்படி சொருகிறது அப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஒயர் பத்தாத இடத்துலலாம், கொஞ்சம் சின்னதாகிற இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி சொருகிக்கோங்க. ஒரு 2 அடி நீங்கள் ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு சில ஒயர் 1.5 அடி எடுத்தால் போதுமாக இருக்கும். ஒரு சில ஒயர் வந்து 2 அடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் 2 அடியே எடுத்துக்கோங்க. வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு 2 அடி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி சொருகிறது அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் ஒரு 2 நாட்டுக்கும் கீழே, அதுக்கு கீழே 2வது நாட்டில் சொருகிட்டு பாருங்கள், அப்படியே அந்த கேப்பில் அந்த ஒயர் எந்த திசையில் போகுதோ அதே மாதிரியே சொருகணும். அவ்வளோதான். இப்போ நான் சொருகிறத கவனமாக பாருங்கள். 2 நாட்டுக்கும் வந்துருச்சு பாருங்கள். அந்த நாட்டை சுற்றி போட்டுட்டோம், சுற்றிலும் போட்டுட்டு இப்போ 2வது நாட்டில் அந்த மேலே கொண்டு வந்து அந்த ஒயர் எந்த திசையில் போகுதோ அதே மாதிரி போட்டுட்டோம். இப்படி தான் நீங்கள் ஒயர் பத்தாததுக்கு சொருகணும். இப்போது இனிமேல் நீங்கள் அந்த மேலே போகிற எல்லா ஒயருமே நீங்கள் பத்தாது, நம்ம சுற்றணும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஒயரு கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து 2வது கட்டில் எடுக்கிறேன், அதான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க. வாங்கும்போதே வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம நிறைய பேர் ஒயர் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. நான் இடையில இந்த மாதிரி சொல்கிறேன், அது வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது தெரியாமல் போயிடும். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துக்குமே சொருகியிருக்கேன். எப்படின்னு இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மாதிரி சுற்றிலும் நான் எல்லா ஒயருமே சொருகியிருக்கேன். சொருகிட்டு உள்பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணுங்கள். அந்த சின்னதாகிடுச்சில்ல, அந்த ஒயரை கட் பண்ணிடலாம். பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். நான் வந்து சுற்றிலும் இதுக்கு மேலே அந்த ரவுண்டாக 3 ரவுண்டு வந்த பிறகு ஒயர் சொருகிட்டேன். சொருகிட்டு உள்பக்கம் அந்த பத்தாத அந்த 2 நாட்டில் நம்ம சொருகியிருக்கிறதுனால இதுக்கு மேலே பிரிஞ்சு வராது. அதனால் அந்த உள்பக்கத்து ஒயரை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சொருகினோம், பெரிய ஒயர் வந்து நம்ம இப்போ சொருகினது, அதுக்கும் கீழே இருக்கிற அந்த 2 நாட்லேயும் சொருகியிருக்கோம் நம்ம, அதனால் பிரிஞ்சு வராது. இது மாதிரி நீங்கள் சுற்றிலும் அந்த ஒயர் பத்தாததுக்கு சொருகிடுங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம கழுத்து பகுதிக்கு இந்த இடத்துல நமக்கு ஒயர் வேணும்ன்ட்டு நம்ம பேஸில் இருந்தே நம்ம கட் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுற்றி சொருகியிருக்கோம் பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ வேஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், 1 2 3ன்னு தெரியுது பாருங்கள். அந்த ஐங்கோண வடிவத்தில் இருந்து பாருங்கள், அந்த சென்டர் லைன் அந்த இடத்துல இருந்து பாருங்களேன், 1 2 3ன்னு தெரியணும். அதே மாதிரி பின்பக்கமும் தெரியணும். பின்பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கிறதுல 1 2 3 கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு வரணும், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரிசையாக போட்டுக்கிட்டு வரும்போது 1 2 3, அந்த பக்கமும் 1 2 3 வந்துட்டு அதுக்கு மேலே ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பக்கம் பாருங்கள், நான் எந்த பக்கம் உள்பக்கம் பார்த்து போடுறேன். உள்பக்கத்தில் இருந்து கிராஸ் ஆகிற ஒயர் 2 பக்கத்துக்கும் போடுறேன். இந்த பக்கம் 1 பாருங்கள், அந்த 3ன்னு முடிஞ்சிருக்கும், அதுக்கும் 2 சைடுலையும் ஒரு முடிச்சு போட்ட பிறகு அதிலிருந்து வர ஒயர் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துல 1 போட்டுட்டேன். இப்படி இருக்கும், 4 வந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ 4ன்னு வந்துருச்சு. அந்த பக்கம் 3 தான் இருக்கும், இந்த பக்கம் 4ன்னு வந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த மூஞ்சி வளைஞ்சி வரத்துக்காக போடணும். இப்போ பாருங்கள், ஒரே திசையில் 1 2 3ன்னு போகும். இப்போ நான் சொன்ன மாதிரி போடுங்க. இப்போ இதுக்கு மேலே அந்த 3 ரவுண்டுக்கு வந்த பிறகு சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக. வேறு எங்கேயும் போடாதீங்க. நான் இப்போ சொன்ன அந்த முடிச்சு மட்டும் போட்டுட்டு இப்போ ஒரே திசையில் போகுதுல்ல, அதில் வர அந்த ஃபஸ்ட்டு 2 ஒயரை போடுறேன். இந்த ஃபஸ்ட்டு 2 போட்டிருக்கேன். அதே மாதிரியே இந்த சைடு பாருங்கள், அந்த இடத்துல ஒரு மூளை திருப்பின மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்படி 3 வருதுல்ல, இதில் அந்த ஃபஸ்ட்டு 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடுறேன்.
இப்போ போட்டாச்சு. அதிலிருந்து ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. அந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அப்படியே கொஞ்சம் இந்த இடத்துல வளைஞ்சி வந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது இதன் பிறகு இங்கே கீழே போடணும். இந்த இடத்துல அது போட்டுட்டு போடும்போது தான் நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி நாட்டு வரும். பாருங்கள், கிராஸ் ஆகிற இடத்துல போடுங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு ஐங்கோண வடிவத்தில் வரும். அதே மாதிரி அந்த சைடும் போடணும். இந்த சைடும் போட்டாக்கா அதே மாதிரியே வரும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதன் பிறகு இங்கே கீழே கிராஸ் ஆகிறத போடுங்க. ஸ்லோவாக தான் உங்களுக்கு அது புரிகிறதுக்கு. உங்களுக்கு பாஸில் வச்சுட்டு கூட உங்களுக்கு புரியலன்னா போட்டு பார்த்துக்கோங்க. யானை போடும்போது, நாய் போடும்போது, பிளாஸ்டிக் ஒயரில் நாய், யானை இதெல்லாம் போடுவோம். அந்த மாதிரி போடும்போதும் இந்த மாதிரி தான் நம்ம அந்த வளைச்சி கொண்டு வருவோம். இப்போ மறுபடியும் பாருங்கள், இங்கே இன்னொரு டைம் நம்ம கார்னர் டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கிராஸ் ஆகுதுல்ல, அந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. அங்கே மூளை திருப்பின மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் 2 சைடும் போடணும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று போட்டுட்டு மேலே ஒரு நாட் போட்டாக்க மறுபடியும் அந்த மாதிரி நமக்கு 3 ஒயர் ஒரே திசையில் போகிறது வரும். பாருங்கள், இந்த இடத்துல ஐங்கோண வடிவத்தில் தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நாட் போடுங்க. போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், 2 பக்கமும் ஒரு முடிச்சு கிராஸ் ஆகிறத போடணும். அப்போ தான் நமக்கு அப்படி வளைஞ்சி அது மேல் நோக்கி அப்படி வர மாதிரி வரணும். அதுக்காக ரெண்டு பக்கமும் இப்போ போட்டாச்சு. போட்ட பிறகு அதிலிருந்து ஒயர் பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துல ஒன்று போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு முடித்த உடனேயே என்ன ஆகும்னா, ஒரே திசையை பார்த்து 3 ஒயர் போகும். மறுபடியும் பாருங்கள், கீழே இப்படி இருக்கும். இப்போ கீழே இந்த இடத்துல ஒன்று போடுறேன். ஏற்கனவே உங்களுக்கு இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வர தெரியும் அப்படின்னா நீங்கள் போட்டுருவீங்க, ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே யானை பொம்மை, ஒயர் கூடையில் வந்து நாய் பொம்மை அதெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலில் அதெல்லாம் நான் போடலை. மேலே மட்டும்தான் நம்ம வளைச்சி கொண்டு வரதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் பாருங்கள், கிராஸ் ஆகிற இடத்துல போட்டிருக்கேன். இப்போ போட்டாச்சு. சமமாக வர மாதிரி அந்த இடத்த முடிச்சிருக்கோம். இப்போ மேலே பாருங்கள், மறுபடியும் இந்த ஒயர் பாருங்கள், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 ஒயர் போகும். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம அதே மாதிரி போடணும். கீழே இருக்க 2 ஒயரை சேர்த்து போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கீழே பக்கமாக இருக்கிற 2 ஒயரை சேர்த்து போடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வளைஞ்சி வந்துடும். பாருங்கள், இப்போ வளைஞ்சி வந்துடும். இப்போ அதிலிருந்து கிராஸ் ஆகிற ஒயரை அப்படியே போடணும். கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை போடாமல் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வாங்க. உங்களுக்கு எப்படி வருதுன்னு வச்சு பாருங்கள், போட்டு பாருங்கள். உங்களுக்கு
கரெக்டாக எப்படி வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே கிராஸ் ஆகிறது எல்லாமே அப்படியே போடணும். போட்டாக்கா அந்த இடத்துல அப்படி கூரா ஒன்றுன்னு வரும்போது அப்படியே நிப்பாட்டிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், இப்படி வந்துருச்சு. போதும், இதுக்கு மேலே நம்ம போதும்னு பார்த்துக்கிட்டு கீழே வந்து அந்த சைடில் போடாமல் இப்போ இந்த நீட்டமாக நான் போடுறேன் பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் அப்படி 2 போட்டுட்டு நீங்கள் சைடில் வந்து சொருகி விட்டுறணும். இங்கே அந்த மேலே வரைக்கும் போட வேணாம், ஒன்று குறைச்சிருங்க. குறைச்சிட்டு இந்த சைடில் பாருங்கள் 2 மட்டும் போடுறேன். அதன் பிறகு நான் இப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி சொருகி விட்டுறணும். அந்த மேலே உங்களுக்கு வளைஞ்சி வந்துருச்சு. அந்த வளைஞ்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்படி வேணுமோ அப்படி சொருகி விட்டுறலாம். நான் பண்ணுற மாதிரியே பண்ணணுன்னா நான் இப்போ எப்படி போடுறனோ அதே மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வளைஞ்சி வந்தது நமக்கு போதுமா அப்படின்னு இப்படி பிடிச்சி பார்க்கணும். இப்போ நான் இந்த சைடில் பாருங்கள் 2 முடிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த ஒரு நாட்டிலேருந்து வர 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரையும் இந்த பக்கம் 2, மேலே 2, கீழே 2 ஒயரை சொருகிறேன். அடியில் இருக்கிறது அது எந்த திசையை பார்த்து போகுதோ அந்த நாட்டு ஒரு முடிச்சு இருக்கும்ல, அந்த முடிச்சிலேருந்து அப்படியே சொருகணும். நம்ம ஒயர் ஜாயின் பண்ணோம்ல பத்தாதத்துக்கு சொருகும்போது, அந்த மாதிரி தான். கொஞ்சம் கூராக வச்சுக்கிட்டு டூத் பிக்கு, பல்லு குத்துற குச்சி அந்த மாதிரி ஏதாவது வச்சு கொஞ்சம் அந்த இடத்த கூர் பண்ணிக்கிட்டு அதை வந்து கீழே பாருங்கள், இந்த பக்கம் 2 ஒயர், அந்த பக்கம் 2 ஒயர்னு வரும். அந்த 4ஐயும் அதில் சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்குதுல்ல அந்த ஒயர்களை நம்ம இப்படி சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், அந்த சைடில் வர்றது, அந்த மேலே நீட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு பிடிச்சிக்கிட்டு எந்த ஒயர் நீட்டமாக இருக்கோ அந்த ஒரு ஒயரை எடுத்து நம்ம அப்படியே சுற்ற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வரிசையாக அப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக நல்லா இறுக்கி சுற்றுங்க. ஒரு ஒயர் பெருசாக இருக்கும்ல ஏதாவது, அந்த ஒயரை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு நீட்டிகிட்டு இருக்கணும் மூக்குன்னு தோணுதோ அவ்வளோ தூரம் டைட்டாக சுற்றுங்க. சுற்றிட்டு அந்த டைட்டாக சுற்றுனதுலேயே அந்த சுற்றின ஒயரை நம்ம அப்படியே உள்ளார சொருகணும். அப்படி சொருகும்போது அந்த ரோல் பண்ணினது நம்ம சுற்றுனது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், அது வரைக்கும் சுற்றிட்டு அதன் பிறகு அந்த மேலே இருக்கிற நாட்டில் சொருகி விட்டுறேன். ஏன்னா இது ஒரே கலர் தானே, அதனால் அது சொருகலாம் ஒன்றுமே தெரியாது. பாருங்கள், அந்த மேலே இருக்கிற முடிச்சியில் சைடில் போகுது பாருங்கள், அந்த முடிச்சியில் நான் சொருகிடுறேன். அதை அப்போது உங்களுக்கு அந்த ரோல் பண்ணது உங்களுக்கு பிரிஞ்சு வராது. நீங்கள் வேறு கலர் எதுவுமே மூக்குக்கு வைக்கல அப்படின்னாலும் நீங்கள் இதே மாதிரியே அப்படியே விட்டுறலாம். சொருகிட்டு இந்த கலர்லேயே நீங்கள் அப்படியே விட்டுறதுனாலும் விட்டுறலாம். அது வந்து இப்படி டைட்டாக நம்ம சுற்றிட்டோம், அதனால் பிரிஞ்சு வராது. பாருங்கள், அதோடு இல்லாமல் நம்ம அந்த ஒயரு முடிச்சிலையும் அதை அப்படியே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், அது டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம சுற்றினது டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ அந்த நீட்டிகிட்டு இருந்ததை அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தூரம் நீட்டி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீட்டம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சு கட் பண்ணுங்கள். கொஞ்சம் தூரம் விடுங்க, அந்த சுற்றினதுலேருந்து வெளியில் கொஞ்சம் ஒயர் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் அதுக்கு வந்து மறுபடியும் அந்த கலர்லாம் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பின்னாடி வந்துடலாம். இப்போ பின்னாடி வந்து வால் பகுதிக்கு என்ன பண்ணணும், அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சு எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டுட்டு இதை கவனமாக பாருங்கள், அதை எப்படி நம்ம இந்த பக்கம் வச்சுக்கணும், ரிவர்ஸில் வச்சுட்டு போடணும். ஒயரை கொஞ்சம் அப்படி மடக்கி இழுத்து பிடிச்சி இந்த பக்கம் வந்து
நம்மளை பார்த்து இந்த பக்கம் வந்து இப்போ உள் பக்கத்தில் நல்ல பூ தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த நாட்டோட பின்பகுதி வந்து பின்னாடி வரணும். அப்போது நம்ம இப்படி ஒயரை பாருங்கள், நான் எப்படி மடக்கி சுற்றுறேன்னு. கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்ணி சுற்றணும் பாருங்கள். இப்போ இந்த ஒயர் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள் கவனமாக. இப்படி இறுக்கி பிடிச்சி கையில் கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிட்டு சுற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் போடணும். ஏன்னா உள்பக்கம் உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் தான் இருக்கும், பள்ளம் பகுதி தான் நமக்கு இருக்கும். நம்ம இப்படி திருப்பி வச்சுருக்கும்போது அந்த பள்ளம் பகுதி தெரியாமல் நமக்கு வளவள பகுதி முன்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி போடணும். 2 ஒயராக சேர்த்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை சேர்த்து இந்த மாதிரி போடணும். இப்படி போடும்போது தான் உங்களுக்கு அந்த ரெக்கை வந்து வளைஞ்சி வரும். நீங்கள் சாதாரணமாக போடுற மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா அது நீட்டிட்டு மேலே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நமக்கு அப்படி பின்பக்கம் பெண்டாகி வளைஞ்சி வரணும். அதுக்காக அப்படி வளைஞ்சி வரும்போது நமக்கு அதுக்கு நல்ல பகுதி தெரியணும். இப்போது அடுத்து அந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு முடிச்சு அந்த மாதிரி போடணும். 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு, ஒயர் வந்து கிராஸ் கட் கூடைக்கு போடுவோம்ல அந்த மாதிரி. ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சி வரும். அந்த ஒயர்களை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பக்கமாக போடுற மாதிரி இருக்கும். டைட்டாக அந்த மாதிரி இழுத்துக்கோங்க பாருங்கள், கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி 1ன்னு முடிகிற வரைக்கும் போடணும். ஒயர் 10 பாருங்கள், இந்த மாதிரி பத்தாததுக்கு இந்த கட்டில் இருக்கிற ஒயரை கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் 1 அடி கட் பண்ணி சொருகிக்கோங்க. ஒரு 1.5 அடி 2 அடின்னு கட் பண்ணி சொருகிக்கோங்க. நான் பாருங்கள் சொருகி தான் போட்டிருக்கேன். 2-3 இடத்துல ஒயர் பத்தாமல் இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் ஒரு 2 அடி ஒயர் சொருகிக்கோங்க. 1 அடி வேணாம், 2 அடி சொருகிக்கோங்க. ஏன்னா மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு 2 லைன் நம்ம போட போகிறோம். அப்போது சைடுலேயும் நமக்கு ஒயர் தேவைப்படும். அதனால் நல்லா சொருகிக்கோங்க, மீதியானாலும் பரவாயில்ல. இப்போ கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து வச்சுட்டு இப்போ 1ன்னு பாருங்கள் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துலலாம் நான் பாருங்கள் ஒயர் சொருகி போட்டிருக்கேன், அதான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒயர் சொருகியிருக்கேன் அதுக்கெலாம் பத்தாததுக்கு. இப்போது கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. அது மேலே 1ன்னு முடிகிற வரைக்கும் ஒரு வரிசையும் அது போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ தான் கட்டோடு இருக்கிறத வச்சு போடுறோம். அதுக்கும் சைடில் 1/2 அடி விட்டுட்டு போடுங்க, ஏன்னா அடுத்த லைனும் நம்ம போடுறதுக்கு வேணும். அதில் ஒரு முடிச்சு நமக்கு வர வேண்டியது இருக்குது. அதனால் 1/2 அடி விட்டுட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு கீழே இருந்து ஃபஸ்ட்டு அப்படியே வரிசையாக மேலே வரைக்கும் போடுங்க. ஒயர் வந்து கொஞ்சம் பத்தாமல் போகும் அந்த வால் பகுதியிலலாம். அப்போலாம் நான் எப்படி சொருகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அது மாதிரி ஒரு 1.5 அடி இல்லைனா 2 அடி சொருகிக்கோங்க. கட் பண்ணி சொருகி தான் போட வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், அந்த மேலே வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு ஒரு 1/2 அடி ஒயர் விட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதை அடையாளத்துக்கு முடிச்சு போட்டுருங்க. ஏன்னா நம்ம இப்போ கட் பண்ண ஒயரை அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கும் கீழே இருக்கிறதுலேருந்து நம்ம போடணும். இப்போது இந்த சைடு போட்டுட்டோம்ல, இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி போடணும். மேலேருந்து பாருங்கள் ஒரு 1/2 அடி ஒயர் விட்டுட்டு இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரியே அந்த கீழே வரைக்கும் இந்த பக்கம் போடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு போட்டோம்ல, கீழேருந்து மேலே வரைக்கும் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி ரைட் சைடும் மேலேருந்து கீழே வரைக்கும் போடணும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு. ஒரு 1/2 அடி ஒயர் விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2ம் ஜாயிண்ட் ஆகும். அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துல ஒன்று போட்டாச்சு. இப்போ அடுத்தது வெள்ளை கலரில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு 1/2 அடி ஒயர் விட்டுட்டு இப்போ பாருங்கள் வெள்ளை கலரை பாருங்கள். அது மாதிரி தான் நான் வைலட்டும் ஃபஸ்ட்டு லைன் போட்டிருப்பேன். உங்களுக்கு புரியாததுக்கு அந்த இடத்துல மேலே எப்படி கட் பண்ணி போட்டோன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக நான் வெள்ளை கலர் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி போட்டோம்ல வைலட் கலரில், அது வந்து ஒரு சிலருக்கு அது என்ன மேலே கட் பண்ணினாங்க, அப்புறம் மேலேருந்து கீழே திரும்பவும் போட்டாங்கன்னு புரியாமல் இருக்கும். அதுக்காக
புரியறதுக்காக இப்போ வெள்ளை கலரில் இப்போ உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் நான் எப்படி கட் பண்ணேன், திரும்பவும் எப்படி இந்த பக்கத்துக்கு போட்டோம் அப்படிங்கிறது. பாருங்கள் இப்படி மேலே வரைக்கும் வந்துட்டு இப்போது கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த வயலட்லேருந்து தான் போடுறோம் பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம போட்டோம் போன வருஷம் போடும்போது பிட்டு பிட்டாக. இப்போ கீழே வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டு ஒரு அரை அடி ஒயர் விட்டு கட் பண்ணிடுங்க. வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிட்டு தான் இருக்குது. சரி என்ன 2 பார்ட்டு 3 பார்ட்டாக போட்டோம்னா நிறைய பேர் வந்து அந்த ஒரு பார்ட்டு பார்த்துட்டு அது எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரியாமல் நிறைய கேட்குறாங்க. அதனால் சரி ஒரே இதாக போட்டுடலாம், பெருசானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. இப்போ கட்டோடு இருக்கிறத கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் மேலே அந்த 2 வெள்ளை ஒயரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுட்டோம். அப்படி தான் நான் போட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சைடில் 2 லைன் போட்டோம்ல, அதுலேருந்து வர ஒயரை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. வயலட் கலர் ஒன்று, வெள்ளை கலர் ஒன்று போட்டோம். அந்த 2ஐயும் சைடில் போகிற ஒயரை ஒரு முடிச்சு போட்டாச்சு. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று போட்டாச்சு. இப்போ எப்படி சொருகிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை ஒயரை பாருங்கள் எப்படி சொருகிறேன்னு. இப்போது அதுக்கு அடுத்த நாட்டில் கூரை அந்த மாதிரி ஷார்ப்பாக சொருகிறதுக்காக இப்படி கூர் பண்ணிக்கோங்க. கூர் பண்ணிக்கிட்டு இப்போ பக்கத்து லைனில் சொருகுங்க அந்த கூடையோட. அப்போ அகலமாக நமக்கு தெரியும். அப்படி மேலே சொருகிட்டு அதன் பிறகு பாருங்கள் அந்த கேப்லேயே அப்படியே கொண்டு வந்து, இல்லைனா வெள்ளை கலர் அசிங்கமாக தெரியும், அதனால் மறுபடியும் இங்கே மேலே கொண்டு வந்து உள்பக்கம் அப்படியே பின்பக்கம் சொருகிறேன். இப்படி சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியாது. இல்லைனா நீங்கள் அதை அப்படியே நீட்டமாக உள்பக்கம் சொருகுனீங்கன்னா அந்த வயலட் கலருக்கு இந்த கலர் அசிங்கமாக தெரியும். அதனால் அதை அப்படியே வளைச்சி அதில் சொருகிட்டு கூடையோடு சொருகின மாதிரியும் ஆச்சு. மறுபடியும் அதை வளைச்சி அப்படியே பின்பக்கம் கொண்டு வந்து சொருகிடுறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் சொருகுங்க. சொருகிட்டு அதன் பிறகு அந்த பின்பக்கமும் வரிசையாக எல்லாத்தையும் நம்ம சொருகி விட்டுறணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த வெள்ளை ஒயர் 2ஐயும் சொருகுங்க. அதுக்கும் அடுத்த லைன் கீழே இருக்க லைனில் அப்படியே சைடாக சொருகுங்க. அதை சொருகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வயலட் கலர் ஒயர் எல்லாத்தையும் நம்ம சொருகணும். அதே மாதிரி இந்த பக்கம் வெள்ளை கலர் ஒயரையும் சொருகிடலாம். அப்படியே நீட்டமாக சொருகிட்டு இந்த வயலட் கலர் ஒயர்லாம் இந்த மாதிரி சைடில் சொருகி எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணுங்கள். நான் பாருங்கள் சொருகிட்டேன். 2 பக்கமும் அப்படி சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணி போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வெள்ளையை சொருகிட்டு அதன் பிறகு மித்ததெல்லாம் சைடாக சொருகுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட்டாக அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் டைனிங் டேபிள் மேலே. இதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி டேப் இருக்கும். அந்த டேப்பை தான் நான் சுற்றிருக்கேன். இது பாருங்கள் பிவிசி இன்சுலேஷன் டேப் அப்படின்னு இருக்கும். அது வந்து ரெட் கலர் வேணும்னாலும் நீங்கள் ரெட் கலர்லேயும் சொருகிக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி எல்லோ கலர் எது வேணுமோ போட்டுக்கோங்க. இது வந்து இருந்தால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இந்த டேப் இல்லை அப்படின்னா ஒயரில் எப்படி சுற்றுறது அப்படின்னு நான் ஒயர்லையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி அமுத்தி விட்டுறலாம். இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 அடி ஒயர் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, இந்த டேப்பு இல்லைன்னா டேப்பு இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அந்த பாருங்கள் சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரையும் அப்படியே பின்பக்கம் அதையும் சேர்த்து சுற்றணும். நல்லா டைட்டாக நம்ம முன்னாடி வயலட் கலர் ஒயர் சுற்றினோம்ல, அது மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதன் பிறகு மறுபடியும் அதை அப்படியே உள்ளார சுற்றி அப்படி கொண்டு போயிடணும் சொருகி. அப்போது பிரியாமல் இருக்கும். உங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் டேப் இல்லைன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரோ சிகப்பு கலரோ ஒயரை வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அந்த ஐடியாவுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள்கிட்ட வேறு இல்லை ஒயர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இந்த டேப் மட்டும் போட்டு இப்படி ஒட்டியிருக்கேன். அப்படி டேப்பே இல்லைனாலும் நீங்கள் அந்த வயலட் கலர் ஒயர் வந்து நம்ம சுற்றிருக்கோம்ல, அதுவே போதும். இது பாருங்கள் இந்த மாதிரி கண்ணு வந்து சும்மா இந்த மாதிரி முடிச்சு சாதா முடிச்சு இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு முடிச்சு அதுலேயே போட போகிறோம்.
போட்டுட்டு அதை அப்படியே பாருங்கள் உள்ளார சொருகி விட்டுருங்க. உங்களால் சொருக உள்பக்கம் கையை விட்டு அதை அப்படியே டைட்டாக சொருகி விட்டுருலாம். உள்பக்கத்தில் இந்த மாதிரி உள்ளார கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அப்படி உள்ளார வச்சுட்டு அதை அப்படியே உள்ளுக்கு கொஞ்சம் சொருகி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உள்ளுக்குள்ளாரையும் இன்னும் 2 முடிச்சு போட்டுட்டிங்கன்னா அது வெளியே விழாமல் இருக்கும். 2 பக்கமும் விழாமல் இருக்கும். இந்த பக்கமும் முடிச்சு போட்டுட்டு உள்பக்கமும் கையை வச்சு 2 முடிச்சு மட்டும் போட்டுட்டிங்கன்னா எந்த பக்கமும் விழாமல் இருக்கும். கீழேயும் விழாது, மேலேயும் விழாது. இப்போ இது வந்து இப்படி ஆடுற மாதிரி இருக்குது, நேராக நிற்கிற மாதிரி இல்லாமல் இருக்குது. ஒரு பக்கம் லைட்டாக அப்படி சாயிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இது பாருங்கள், ஏற்கனவே இதற்கு முன்னாடி வீடியோவாக இந்த ரிங் பால்னு சொல்லி இதை போட்டிருப்பேன். பிள்ளைங்க விளையாடுறதுக்கு அந்த மாதிரி ரிங் பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த போட்டிருப்பேன். அதை வந்து நான் அடியில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுக்குறேன். அது தனியாக நீங்கள் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படி அதை செஞ்சு அதே கலரில் செஞ்சுட்டு வச்சிங்கன்னா அது ஒரு இதில் உட்காந்துருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் அதை அப்படியே 4 ஒயர் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு அடியில் 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 4 இடத்துலையும் பாருங்கள் அந்த நாட்டில் அப்படி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை கூடையோடு நம்ம சேர்த்து அதை கட்டிட போகிறோம். அடிப்பக்கம் வந்தால் கரெக்டாக அதை பொசிஷன் நீங்கள் எந்த இடத்துல நேருக்கு நேராக அந்த மாதிரி சொருகிக்கோங்க. சொருகிட்டு அந்த கூடையை வந்து கரெக்டாக வச்சு பாருங்கள், எந்த பக்கம் வச்சாக்கா அது சாஞ்சி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப சாயலை சும்மா லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுட்டாக்க அது ஸ்டிஃபாக தெரியும், நேராக நிற்கிற மாதிரி இருக்கும், உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக இப்படி 4 பக்கமும் ஃபஸ்ட்டு சொருகிக்கோங்க. சொருகிட்டு அதன் பிறகு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு அதை அப்படியே சேர்த்து கட்டிக்கோங்க. அதுக்கு நேராக இருக்கிற இடத்துல பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி பின்பக்கம் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒயரை வந்து உள்ளுக்குள்ளார விடுங்க. ஏதாவது ஒரு கேப்பில் அதுக்கு நேராக வர கேப்பில் விட்டுட்டு உள்பக்கம் கொஞ்சம் தூரம் ஒரே ஒரு முடிச்சு போட்டுட்டு உள்பக்கம் அப்படியே சொருகி விடலாம். முடிச்சு கூட தேவையில்லை, அப்படியே உள்பக்கம் சொருகி விட்டிங்கன்னா போதும். நான் சொருகிறேன், உள்ளார விட்டுட்டு பாருங்கள் காமிக்கிறேன். சென்டராக பார்த்து விட சொல்கிறேன். அப்படியே உள்ளார பாருங்கள், எல்லா ஒயரையும் இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு முடிச்சு மட்டும் வேணுன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து சொருகி விட்டுடலாம். கொஞ்சம் நீட்டமாக எல்லாத்தையும் சொருகிட்டு ஒரே கலருங்கிறதுனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அதனால் இப்படி சொருகி விட்டுட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை அப்படியே வந்து உட்கார வச்சாக்கா அப்படியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மனையில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து கைப்பிடி போடுறதுக்கு 1 2 3 4 5 6 7 8 8 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு 6 ஒயர் மொத்தம் வேணும் நமக்கு. நான் 6 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அந்த வயலட் கலரே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் அதே வயலட் கலரில் போட்டாக்க அந்த ஷேப்பு தெரியாது, அழகாக தெரியாது அப்படின்றதுனால இது வேறு கலராக இருந்தாக்க இந்த கைப்பிடி தனியாக தெரியும், அந்த கூடை தனியாக அந்த ஷேப் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போதும் உங்களுக்கு அந்த கலர் கலராக சொல்லி கொடுத்தாக்க உங்களுக்கு புரியும், அதுக்காகவும் அந்த மாதிரி போடுறேன். இப்போ பாருங்கள், 2 ஒயர் கட் பண்ணதில் மொத்தம் 6 ஒயர் கட் பண்ணிக்கணும். 2 ஒயர் எடுத்து இந்த மாதிரி சாதா முடிச்சு போடுங்க. மொத்தம் 6 ஒயர். அப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மொத்தம் 3 நாட்டு வரும் நமக்கு. 6 ஒயர் கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் 2 2ஆக சேர்த்து பாருங்கள், 2 இன்னும் ஒரு நாட்டு. 6 ஒயருக்கு மொத்தம் 3 நாட்டு வரும் நமக்கு. 2 2ஆக போட்டாக்க மொத்தம் 3 நாட்டு வரும். 3 முடிச்சு இப்போ வந்திருக்கு. இப்போது கைப்பிடி பின்னுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த 1 எடுத்தாச்சு. மேலே போகிறத மடிச்சுட்டு பாருங்கள், மேலே போகுதில்ல, அதை மடிச்சுட்டு அதில் இன்னொரு முடிச்சியில் இருக்கிற ஒயரை சுற்றுங்க. சுற்றிட்டு கீழே இருக்க ஆரஞ்சு ஒயரை மேலே வைங்க. அந்த சுற்றின க்ரீன் ஒயரை அதுக்குள்ளார விட்டுட்டு இழுத்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு முடிச்சு கிடச்சிரும். இப்போ அப்படியே தான் வச்சுருக்கணும், பின்பக்கம் போட்டுறக்கூடாது, போடாதீங்க. இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஒயரு இந்த பக்கம் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று போகுதுல்ல, அந்த ஒயரில் இன்னொரு முடிச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஜாயின் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இன்னொரு முடிச்சியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சுற்றிக்கணும். பாருங்கள், சுற்றிட்டு இப்போ இந்த ஆரஞ்சு ஒயரை வந்து
அதை சுற்றணும். அந்த மடித்து வச்சுருக்கிறது மேலே சுற்றிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 3 முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் தனித்தனியாக. அந்த ஆரஞ்சு, எல்லோ, அந்த க்ரீனு 3ஐயும் இதுன்னுட்டு மேலே மட்டும்தான் போட்டிருக்கோம், கீழே போடலை நம்ம. 2 நாட்டு வந்துருச்சு கிராஸ் ஆகிற இடத்துல போட்ட உடனே. இப்போ பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த கீழே இருக்க 3 முடிச்சு இருக்குல்ல, அந்த 3 முடிச்சியாக இருக்கிறத இப்படி வையுங்க, ஒன்று மேலே ஒன்று இப்படி வையுங்க. இப்படி வச்சுட்டு பிடிக்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று இந்த ஒயர் பாருங்கள், நான் கையை பிடிச்சி காட்டுறேன். அது 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். அந்த 3 நாட்டில் இருக்கிற கடைசி ஒயர் 2ஐயும் பாருங்கள், அப்படி பிடிச்சி நான் இப்போ போடுற மாதிரி போடுங்க. இந்த இடத்துல ஒன்று வந்துடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஈஸியாக தான் காமிச்சிருக்கேன், புரிகிற மாதிரி. அவ்வளோதான், இதுதான் உங்களுக்கு முக்கியம். அவ்வளோதான், இது வரைக்கும் போட்டாச்சா? இதுக்கு மேலே ரொம்ப ஈஸி. இப்போது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பெருக்கல் குறி மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல அப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வரணும். 3 நாட்டு வரும் உங்களுக்கு ஒரு ரவுண்டுக்கு. 1. இப்போ பாருங்கள், அப்படி இந்த பக்கத்தில் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துல 1. அதன் பிறகு பக்கத்தில் பாருங்கள், அடுத்து இப்படி திருப்பினா இந்த இடத்துல 1. இப்படியே உங்களுக்கு அப்படியே சுற்றிலும் கிராஸ் ஆகிட்டே வரும். ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். நீங்கள் வரிசையாக இனிமேல் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரியே அந்த பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 அடி இருக்கிற வரைக்கும் போடுங்க. ஒயர் 1/2 அடி வர வரைக்கும் போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் போடுங்க. இந்த பக்கம் திருப்பிட்டு அது அந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு 1/2 அடி ஒயர் இருக்கிற வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுட்டு வரணும். இந்த பக்கமும் பாருங்கள், அதான் காமிக்கிறேன். எங்கெல்லாம் பெருக்கல் குறி வருதோ கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் போடுங்க. இந்த இவ்வளோ ஒயர் இருக்கிற வரைக்கும் போடுங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணும்னு வச்சு பாருங்கள், அதோடு நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல ஆரம்பித்தேன். இப்படி வந்து கூடையில் நீங்கள் வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரித்து விட்டுடலாம். 10லன்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் 2 பக்கமுமே போட்டுட்டு நீங்கள் அப்படி வச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த பக்கமும் அதே மாதிரி தான் போட்டேன்னு உங்களுக்கு ஒரு ரவுண்டு போட்டு காமிக்கிறேன். ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி தான் நம்ம போட்டோம். போட்டுட்டு இப்போ இதை வந்து வச்சு பார்க்கலாம். 3 ஒயராக பிரிச்சுக்கோங்க. மொத்தம் 6 ஒயர் இருக்கும் இல்லையா, அதில் இப்படி 3 பிரிச்சுட்டு நம்ம உள் பக்கத்தில் இருந்து தான் இப்போ இதை வந்து பண்ண போகிறோம். நம்ம வெளிப்பக்கத்தில் இருந்து கொண்டு வந்தோம்னா அந்த கழுத்து மறைஞ்சிரும் நமக்கு. இப்போ அந்த கூராக இருக்குல்ல, அதுதான் நமக்கு சென்டர் பகுதி. அந்த ஒரு கேப்பு விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் 2 பக்கத்தில் இருக்கிற 2 லைனை சேர்த்து கட்டுற மாதிரி 3 ஒயராக விடுங்க. ஒரு கேப்பு விட்டுட்டு அந்த சென்டரில் வர 2 லைனை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சென்டராக வச்சுக்கிட்டு நடுப்பகுதியாக அதை வச்சுக்கோங்க. நடு லைனாக வச்சுட்டு அதுக்கு 2 பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸில் 3 ஒயராக விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி விட்டாச்சு. அதை அப்படியே ஒரு முடிச்சு போட்டுட்டு உள்ளார அப்படியே எட்டுற அளவுக்கு சொருகி விட்டுற வேண்டியது தான். கீழே அப்படியே வரிசையாக சொருகி விட்டுருங்க முடிச்சு போட்டுட்டு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல முடிச்சு போட்டு சொருகியாச்சு. இப்போ இந்த இடத்துல கட்டணும். நம்ம அந்த கழுத்து இருக்குல்ல, அந்த கழுத்து மேலே நம்ம கட்டுனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே பாருங்கள், நான் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல 1 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு எந்த நாட்டில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த க்ரீன் நாட்டு அந்த இடத்துல வருது. இப்படி வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வளைவு வரும். அந்த வளைவு பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே சேர்த்து கட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கைப்பிடியில் சொருகிட்டு ஒயரை உள்ளார விட்டு எடுத்துட்டு அதன் பிறகு இந்த மேலே கழுத்து பகுதியில் விடுறேன். 2 பக்கமும் விட்டு அந்த கைப்பிடி தொங்காமல் சேர்த்து கட்டுற மாதிரி கட்டுறோம். அது விடும்போது பார்த்து அந்த ஒயர் வெளியே வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ எடுத்துட்டு அதை டைட் பண்ணுங்கள். அப்படியே 2 பக்கமும் விடணும். இந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஒயர் வெளியே வரணும், அந்த பக்கத்தில் இருந்து ஒன்று வரணும். பாருங்கள், இப்படி எடுத்துட்டு பாருங்கள், இப்படி டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த கைப்பிடி இப்படி மேலே அதோட சேர்த்து கட்டுற மாதிரி வந்துருச்சு. மறுபடியும் அந்த ஓட்டைக்குள்ளாரையே விட்டு அடிப்பக்கம் கொண்டு வந்துடுங்க. அடிப்பக்கம் கொண்டு வந்துட்டு
அதை அப்படியே அந்த கைப்பிடியில் அந்த நாட்டு போட்டிருக்கோம்ல அந்த கைப்பிடியில் சொருகி விட்டுருங்க. இதை கொண்டு வந்துட்டு பின்பக்கம் அந்த கைப்பிடிக்கும் பின்பக்கத்தில் அந்த வயலட் கலர் ஒயரை சொருகி விட்டுற போகிறோம். அதை அப்படியே பின்பக்கம் பாருங்கள், நான் அப்படியே சொருகி விட்டுறேன். அந்த கைப்பிடியிலையே சொருகுங்க. கைப்பிடி போட்டிருக்கோம்ல அதில் வர அந்த கேப்பில், அந்த முடிச்சில் வர கேப்லேயே சொருகணும். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போது இந்த பக்கம் நம்ம சொருகலாம். அதே மாதிரியே தான், அதுக்கு நேராக பார்த்துக்கோங்க. இங்கே கீழே வந்து கூராக இருக்குல்ல, அந்த லைன் சென்டர் லைனாக எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம 3 ஒயர் அதே மாதிரியே விட்டு நம்ம உள்ளார ஃபஸ்ட்டு வெளியே உள்பக்கத்துலேருந்து வெளியே விடணும். மறுபடியும் வெளியிலேருந்து உள்பக்கம் வந்து விடணும். பாருங்கள், இப்படி கொண்டு வந்தாச்சு. வச்சு பார்த்துக்கோங்க பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு. ஒயர் திரும்பிக்காமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே தான் கொண்டு வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு கீழே சொருகி விட்டுருங்க. அதை வந்து ஸ்பீடாக காமிச்சிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.